இன்னைக்கு நம்ம கற்றுக்க போகிறது டொமேட்டோ கொத்ஸு, தக்காளி கொத்ஸு. அடுப்பை ஹையில் வச்சுக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு எண்ணெய், கடுகை போட்டு வடிக்க விட்டுண்டு இப்படி நம்ம மூடினோம்னா கடுகு வெளியில் தெரிக்காமல் இருக்கும். கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, 2 கடலைக்காய் பருப்பு, இதெல்லாம் வந்து திருகு மாறுறது அப்படின்னா தாளித்து கொட்டுறது. ஓகேவா? கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கடலைக்காய் பருப்பு, பெருங்காயம், தேவையான அளவு பெருங்காயம். பெருங்காயம் பிடிக்காதவா பூண்டு, வெங்காயம் அதெல்லாம் போட்டு வறுத்துக்கலாம். கருவேப்பிலை, பச்சை மிளகா கடிச்சு நல்லா திருப்தியாக சாப்பிட்றவா பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம் இல்லையா நீங்கள்? ஸோ இப்போ சின்னதாக்கிட்டேன், ஏன்னா கடுகுலாம் வடிக்க விட்டாச்சு. கடுகு வந்து காந்தாமல் இருக்கிறதுக்கோசரம் கடுகு திரும்ப மாதிரி இருக்கிறது. ஓகேவா? பச்சை மிளகாயை வந்து எடுத்து வச்சுட்டு சாப்பிட்றவா இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி போட்டுக்கலாம். இவ்வளோ இஞ்சி வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு வாசனைக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து கட் பண்ணி போடுவேன். சில பேர் அரைச்சி போடுவா, உங்களுக்கு எப்படி சௌகரியமோ அப்படி. ஆனால் சாஸ்திர பிரகாரம் இஞ்சியை கட் பண்ணி தான் போடணும். ஃபைபர் நம்ம கடிச்சு தான் சாப்பிட்டு ஜீரணம் பண்ணணும் அப்படின்னு இருக்குது. இந்த காலத்தில் எல்லோரும் இஞ்சியும் பூண்டியும் போட்டு அரைச்சி போட்டுறா. நான் வந்து வழக்கம் போல் கட் பண்ணி தான் போட்டுருக்கேன். ஸோ இஞ்சியை நான் பொடி பொடியாக திருப்பி போட்டு வந்துட்டேன். ஸோ இப்போ கடுகு, உளுத்தம்பருப்பு, மிளகா, பெருங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, இது பச்சை மிளகா, இஞ்சி. ஓகேவா? அதுக்கப்புறம் நம்ம தக்காளி பழத்தை 1-2 போட்டுக்கலாம். அதுக்கு முன்னால் ஒரு மரகதவள்ளி ஸ்டெச். நான் வந்து என்ன பண்ணுற வழக்கம்னா புளியை கரைச்சி எடுத்துட்டேன். நல்லா ஒரு நெல்லிக்காத்தனை புளி, இல்லைக்கா ஒரு அரி நெல்லிக்காத்தனை புளி, நம்மளுக்கு எப்படி பிடிக்குமோ அப்படி நம்ம புளியை நல்லா கரைச்சி அதுலேருந்து ஜலத்தை எடுத்துட்டு இதுதான் என்னுடைய மரகதவள்ளி ஸ்டச். ஓகேவா? புளி கரைச்சி குத்தின உடனே நம்ம அடுப்பை கொஞ்சம் பெருசாக்கிக்கலாம் தைரியமா. அடுத்தது டொமேட்டோ வந்து இப்படி 1-2 கட் பண்ணி போட்டுட்டா போதும். அதையும் போட்டு புளியில் நல்லா கழுக பண்ணிக்கணும். ஒன்றும் இல்லை, தக்காளி இப்படி ஒரு கட்டு பாசாக வச்சுட்டு இன்னொரு கட்டு இவ்வளோ போட்டால் போதும். இவ்வளோ பெருசாக இருந்தால் பரவாயில்ல, அது நல்லா கழுக ஆகிடும். ஓகேவா? நம்ம புளி கரைச்சி குத்திருக்கிறதுனால கொஞ்சம் எண்ணெய் கம்மியாக வச்சுட்டா பரவாயில்ல. புளி கரைச்சிக்கலன்னா கொஞ்சம் எண்ணெய் கூட வச்சுக்கணும். ஏன்னா எண்ணெயில் தான் கழுகாகணும் தக்காளி. அதுதான் 4 நல்லா கட் பண்ணி போட்டுடலாம். கொஞ்சம் பெருசாக வந்தால் 6 வச்சுக்கலாம், கட் பண்ணிக்கலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, மிளகா, பெருங்காயம், பெருங்காய பொடி, கட்டி பெருங்காயம் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். திருகு மாறிண்டு கொஞ்சம் கடலைக்காய் பருப்பும் போட்டுருக்கேன், ஏன்னா எங்கள் ஆற்றுல பிடிக்கும் எல்லாருக்கும், அதனால். அதுக்கப்புறம் கொத்தமல்லி, கருவேப்பிலை, இஞ்சி, பச்சை மிளகா. இஞ்சி போட்டிருக்கேன், பச்சை மிளகா போட்டிருக்கேன். கொத்தமல்லியை கடைசியில் இறக்கி வைக்கச்சே போட்டால் வாசனையாக இருக்கும். இப்படி மேலே வந்தால் பரவாயில்ல, ஏன்னா கொஞ்ச நாளில் டொமேட்டோ சுருங்கி உள்ளே போயிடும். அதனால் ஒரு பயப்படலாம், தைரியமாக 2 கூட இருந்தாலும் பரவாயில்ல, மேலே போடலாம். பாத்திரத்துக்கு வெளியில் வர மாதிரி தான் இருக்கும், ஆனால் ஒன்றும் ஆகாது. ஓகேவா? கொத்தமல்லியை கடைசியில் இறக்கி வைக்கிறதுக்கு முன்னால் போட்டால் வாசனையாக இருக்கும். இப்போ என்ன போடுறது? நம்ம போடாத ஐட்டம் உப்பில்லா பண்டம் குப்பை இல்லைன்னு சொல்லுவா. நம்ம உப்பு போடுறோம். உப்பு வந்து நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி, அந்த உப்பு ஒவ்வொரு பேக்கெட் ஒரு மாதிரி இருக்கும். கொஞ்சம் கறிக்கும் கொஞ்சம் கறிக்காமல் இருக்கலாம். அது உப்போட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம உப்பை நல்லா மேலே போட்டுடலாம். அதுக்கப்புறம் மஞ்சப்பொடி வந்து ஆன்டிபயோட்டிக், கர்குமின், ஆன்டிசெப்டிக் எல்லாத்துக்கும் மஞ்சப்பொடி உடம்புக்கு ரொம்ப நல்லது. வாசனை, கலர் எல்லாமே வந்து மஞ்சப்பொடியில். கொஞ்சம் போகிற மிளகாப்பொடி வாசனைக்கு,
அது பச்சை மிளகாய் வாசனை, இது மிளகா பொடி வாசனை. இதெல்லாம் போட்டுட்டு அடுப்பை வந்து கொஞ்சம் ஓப்பனாக வைக்கணும். இந்த இடத்துல ஆவி வருது பாருங்க, அந்த மாதிரி கொஞ்சம் ஓப்பனாக வச்சு அடுப்பை மூடணும். இந்த சாமான் எல்லாம் மூடிட்டு கொஞ்சம் ஓப்பன் இருக்கணும். ஓப்பன் இல்லைன்னா பொங்கி வழிஞ்சு கொப்பளிச்சு மேலெல்லாம் தெரிக்கும். அவ்வளோதான், போட்டு மூடி வச்சுட்டா கொஞ்ச நாளைக்கெல்லாம் நம்மளுக்கு தளிகாய் சூப்பராக அந்த எண்ணெய் சைடில் விடுற மாதிரி இருக்குச்சு. சுருண்டு வரைச்ச தக்காளி பழம் ஒரு டொமேட்டோ டக்குன்னு நம்ம ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம்னா ஸ்டாக் ஐட்டம் ஒரு வாரத்துக்கு கெட்டு போகாமல் இருக்கும். என்ன இப்போ புளி தளிகாய் குழம்பு வாசனை மாதிரி வர ஆரம்பிச்சுடுச்சு. இந்த புளியில் இது தொடுதலானும் எடுத்து வச்சுக்கலாம். நல்ல கெட்டியாகவும் நம்ம சுருள்ள எண்ணெய் விடுற அளவுக்கு டைட்டாகவும் புளிக்காய்ச்சலாட்டமும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இது நல்லா குழம்பு வாசனை மாதிரி வந்துருக்கு. புளி நல்லா தளிகாயிடும். புளி கலர் மாதிரி இருக்குது பார்த்துங்க. தக்காளியும் இறங்கி புளியும் நல்லா தளிகாயிடுத்து. இனிமேல் நாம் இப்போ இதில் பண்ண வேண்டிய காரியம் ஒன்றுமே இல்லை. தளிகாய் வாசனை வந்தால் போதும், ரொம்ப கமகமான்னு வந்துடும் வாசனை. அப்படி உங்களுக்கு ஒரு வாரம் வச்சுக்கணும் அப்படின்னா நல்லா சுண்ட புளிக்காய்ச்சலாட்டம் இதை தளிகை ஆற வரைக்கும் விட்டுறணும். நிறைய நாழி ஆகும். ஓகேவா? நான் வந்து இன்றைக்கே யூஸ் பண்ண போகிறதுனால இன்றைக்கி நாளைக்கு 2 நாளில் செலவாயிடும் எங்கள் அதில். அதனால் நான் இதை இப்போ இப்படியே இறக்கி வச்சிட போகிறேன். எந்த பண்டத்தையுமே நம்ம தளிகை பண்ணி இறக்கின உடனே மூடக்கூடாது. மூடினா கண்டென்ஸ் ஆகி சீக்கிரம் வீணாக போயிடும். நல்லா ஆறின அவுட்டு தான் மூடணும். சாப்பிடலாம், சுட எடுத்து எல்லாம் பண்ணலாம். ஆனால் மூடி நம்ம ஸ்டாக் பண்ணி வச்சுக்கணுன்னா நிச்சயமாக அது நல்லா ஆறின அவுட்டு தான் அதை மூடணும். இல்லைன்னா தண்ணி கண்டென்ஸ் ஆகி அது வந்து ரொம்ப வேஸ்ட்டாக போயிடும். கொத்தமல்லியை அடுப்பில் போட்டும் இறக்கலாம், கீழே வந்து இறக்கி வச்சும் போடலாம். கொத்தமல்லி ஜீரண சக்தி உடம்புக்கு, வாசனை பண்டத்துக்கு. அதுக்கப்புறம் இந்த வாட்டர் ரிட்டென்ஷன் அப்படின்னு சொல்கிறா. அது என்னென்னா நீர் கோத்துன்றோம். நம்மளுக்கு ஒன்றுக்கு போக முடியாமல் தவிப்போம். சில சமயம் ஒன்றுக்கு ஒழுங்காக போயிட்டு இருந்தாலும் கொஞ்சம் ஜலம் வந்து தேங்கி நிற்கும் நம்மளோட சரீரத்தில். அந்த வாட்டர் ரிட்டென்ஷன் இல்லாமல் பார்த்துக்கணுன்னா இந்த கொத்தமல்லி வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எங்கள் காலத்தில் எங்கள் பசங்கள்லாம் வந்து கொத்தமல்லி, கருவேப்பிலை, இஞ்சி, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் கடிச்சு சாப்பிடுவா. எதுவுமே மீத்த மாட்டான். சின்ன வயசுலேருந்து பழக்கியாச்சு. நீங்களும் அதே மாதிரி பண்ணலாம். சொன்ன மாதிரி இந்த தக்காளி காய் உடனே மூடக்கூடாது, 6 வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஓகேவா?